சிந்திப்போமே 1828 இவையும் ஓர் புகழோ. ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். முப்புறங்களை சிரித்தே எரித்து விட்டாய், மன்மதனை நெற்றிக்கண்ணை சிறிதே திறந்து எரித்து விட்டாய், நகத்தால் புலியின் தோலை உரித்து இடுப்பில் ஆடையாக உடுத்திக் கொண்டாய், காலனை திருவடியால் உதைத்து உருட்டி விட்டாய், விரலால் கைலாய மலையை சிறிதே அழுத்தி அரக்கனாகிய ராவணனது செருக்கை அழித்தே ஒழித்து விட்டாய். நின்ற உலகங்கள் யாவும் நீங்கும் நாளில் அவை அனைத்தையும் ஒருங்கே எரித்து ஒழித்திட வல்ல தென் கலைசை புண்ணியா, உனக்கு மேற் சொன்னவைகள் எல்லாம் ஒரு புகழாகி விடுமா? இப்படியாக உலகையே ஒடுக்குபவனுக்கு ஒருவரை ஒடுக்குதல் என்பது வியப்பா என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. சிரித்து எரித்தனை புறங்களை, விழியை திறந்து எரித்தனை மாறனை, உகிரால் உரித்து உடுத்தனை உழுவையை, சரணால் உதைத்து உருட்டினை காலனை, விரலால் நெரித்து அழித்தனை அரக்கனை என்பார். நின்ற யாவையும் நீங்கும் நாள் ஒருங்கே பொறித்து எரித்திடவல்ல தென் கலைசை புண்ணியா, உனக்கு இவையும் ஓர் புகழோ என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 40வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். கருணை அறிவோம், நிலையாமை உணர்வோம், பேரானந்தத்தில் துளைப்போம் துளைப்போம் துளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.